இஸ் தட் கிளியர்? சார் நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன். ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஏன்? ஆமா, நான் உங்ககிட்ட சொல்லல. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிரீதா மகேஷை பாக்கறதுக்காக பேஸ்மெண்ட்க்கு வந்திருந்தாங்க. அண்ட் கோஇன்சிடென்ட், நான் மகேஷை கண்ட்ரோல் பண்றதுக்காக என் கையில சவுக்கு எடுத்தேன். ஆனா அவங்க என் கையை புடிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க என்ன பார்த்து அடுத்த முறை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன சும்மா விட மாட்டேன்னு சொன்னாங்க. என்ன உண்டுலன்னு பண்ணிடுவாங்களா? அந்த பிரீதா புராணம் போதும். அவ அவளுடைய எல்லையை மீறி போயிட்டு இருக்கா. சார் எனக்கு அந்த பிரீதாவை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. இந்த முறை நான் தப்பு பண்றத பாத்துட்டானா நான் ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிப்பேன். சோ அவங்க என்ன சும்மா விட மாட்டாங்க. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பயமா இருக்கு. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு உன்னுடைய பாஸ பத்தி சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஐ எம் வெரி ஸ்மார்ட். நீ பயந்து போயிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதான் உன்னுடைய பயத்துக்கான மருந்தை கொண்டு வந்திருக்கேன். இது இந்த உலகத்துடைய எல்லா பயத்தையும் போக்கிடும். உன் பயத்தையும் போக்கிடும். இனிமே நீ பிரீதாவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி ஃபீல் பண்ற? இப்ப எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு சார். குட். இனிமே ஞாபகம் வச்சுக்கோ, மகேஷ் லுத்ராவை யாரும் சந்திக்க கூடாது. இதுக்கு முன்னாடி கொடுத்த சாப்பாட்டையே மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சுடு. அதே சாப்பாடா? அப்ப அதுல அவ்வளவுதானே போடணும்? ஆமா, எதையும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஏன்னா அதோடைய ரிசல்ட் நமக்கு நல்லாவே கிடைச்சது. So continue that. Is that clear? Yes. இங்க என்ன நடக்குது? இங்க யாரோ வந்திருந்தாங்க. ஆனா அது யார் இங்க வந்ததுன்னு தெரியல. பேஸ்மெண்ட்டுக்கு யார் வந்திருப்பாங்க? யாரா இருக்கும்? ஹால்ல கூட யாருமே இல்லையே. யாருக்கு அவ்வளோ தைரியம் இருக்கு? போன தடவை ஹிட்லர் மாதிரி எல்லாருக்குமே நான் வார்னிங் கொடுத்தேன். பேஸ்மெண்ட்ல மகேஷ் லுத்ராவை பார்க்க யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னேன். இந்த முறை ரொம்ப அன்பா வார்னிங் வர கொடுத்துருக்கேன். அப்படி இருந்து யாருக்கு அவ்வளோ தைரியம்? நான் மோனாவுக்கு பணம் கொடுத்த விஷயத்தை யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆக்சுவலி யாராவது பார்த்தா கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் மனுஷங்களையும் கதையையும் மாத்துறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சு. ஆனா அப்படி இருந்தாலும் கீழே பேஸ்மெண்ட்ல மகேஷ் லுத்ராவை பார்க்க யார் வந்ததுன்னு எனக்கு தெரியணும். யாருக்கு இங்க அவ்வளவு தைரியம் இருக்கு?
நீங்க கொஞ்சம் தைரியம் காட்டினதும் அந்த பாம்பு உங்களை பார்த்து பயந்து போயிடுச்சு. நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்குப்பா. பிருத்வி ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்காரு? அண்ணா இதைத்தான் சொல்லி கொடுத்தாரு. சரளா ஆண்டி மட்டும் முழிச்சுட்டு இருக்க கூடாது கடவுளே, இல்லைன்னா ப்ராப்ளம் ஆயிடும். கமான் சாமி, ஸ்ருதி ரூமுக்கு போ. உன் மனசுல இருக்க விஷயத்த சொல்லு, அவளுக்கு புரிய வை. கமான் சாமி, யூ கேன் டூ இட். ஐயோ கடவுளே, நான் இங்கேயே படுத்து தூங்கிட்டேனா? அது கூட எனக்கு தெரியல. போ ஜானகி, போய் ஒரு ரூம்ல படுத்து தூங்கு. என்னது திருடனா? ஜானகி ஆண்டி, அட நான் ஏன் இந்த போன் எடுத்துட்டு போறேன்? சீக்கிரம் வா. ஒரு நிமிஷம். தலங்க. இவனை செருப்பு கைட்டு அடிக்கணும். எவ்வளவு தைரியம் தான் எங்க வீட்டுக்கு வந்திருப்பேன். நீங்களும் நல்ல தொடப்பத்தால அடிங்க. வாங்கிக்கோ. எவ்வளவு தைரியம் இருக்கு உள்ள வருவ. விடக்கூடாது. புடி. நல்லா அடிங்க. ஆண்டி அடிங்க. நான் திருடல. இல்ல. சமீர் கண்ணா, நீயா? ஐ எம் டேம் ஷியோர் கீழே பேஸ்மெண்ட்டுக்கு வந்தது அந்த பிரீதா தான். ஏன்னா வேற யாருக்கும் அவ்வளவு தைரியம் இல்லை. நான் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமா கீழே பேஸ்மெண்ட்ல போய் மகேஷ் லுத்ராவை பார்க்க மாட்டாங்க. அது பிரீதாவா தான் இருக்கும். அவ தான் எப்பவும் என் வழியில தடங்களாவே வந்து நிக்கிறா. அது கண்டிப்பா பிரீதா தான். நவ் ஐ எம் டேம் ஷியோர் கீழே பேஸ்மெண்ட்ல பிரீதா தான் வந்திருக்கா. ஏன்னா அவளுடைய ரூம் கதவு திறந்திருக்கு. அந்த பிரீதா ரூம்ல இல்ல. இப்ப என்னுடைய சந்தேகம் நம்பிக்கையாவே மாறிடுச்சு. கீழே பேஸ்மெண்ட்ல பிரீதா தான் வந்திருக்கா. மிஸ்டர் உதய், நான் 1 மணி நேரமா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் கேட்ட கேள்விக்கான பதில் இன்னும் எனக்கு கிடைக்கல. இந்த கம்பெனியோட கொட்டேஷன் எப்படி லீக் ஆச்சு? எனக்கு தெரியும் நீங்க இன்னும் டின்னர் சாப்பிடலதான். ஆனா அதுக்குன்னு நீங்க பாட்டுக்கு நான் பேச என்னோட போனை கட் பண்ண முடியாது. கடந்த 1 மணி நேரமா நான் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களால சொல்லவே முடியாது. ஏன்னா நான் இதுக்காக உங்களுக்கு பணம் தரல. நீங்க கம்பெனியோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் செக் பண்ணியே ஆகணும். So you are answerable to me. So thank God நான் கரெக்ட் டைமுக்கு அங்க இருந்து வந்துட்டேன். இல்லனா நான் அங்க இருந்தேங்கிற விஷயத்த அவன் கண்டுபிடிச்சிருப்பான். அவன் பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டேன். எனக்கு அவன் ரகசியம் தெரிஞ்சு போச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் நிஜமாவே எச்சரிக்கையா தான் இருக்க போறான். அதுக்கப்புறம் இவனை பத்தி எனக்கு எதுவுமே தெரிய போறதில்ல.
வேலையா நான் இந்த மோனாவை பத்தி கண்டுபிடிக்கணும். ஐ வாண்ட் டு நோ அவன் எதுக்காக மோனாக்கு பணம் கொடுத்தான். இந்த ஃபேமிலியோட பிசினஸ் அக்கவுண்ட்ல இருந்து மோனாக்கு salary கிடைக்குதுல்ல, அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா கேஷ் அது எதுக்கு? அப்படின்னா ஏதோ ஒரு தப்பான வேலையை பண்ண வைக்கிறான் இந்த பிருத்வி. அப்புறம் இவரு தான் நம்ம வீட்டோட ராஜா. எப்படி நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கான் பாரு. வீட்டுல தப்பு தப்பா என்னெல்லாம் நடக்குதுன்னு கூட இவனுக்கு தெரியல. அதுவும் அவன் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு. நான் பிருத்வி கிட்ட பேசியே ஆகணும். இன்னைக்கு மட்டும் நான் அவர்கிட்ட பேசலன்னா இன்னைக்கு ராத்திரி எனக்கு தூக்கம் வராது. என்னை இப்படி வெல்கம் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல. என்னம்மா ஸ்ருதி, இவன் சமீர், நம்ம சமீர். தெரியுது ஜானகி ஆண்டி. உங்க சமீர் தான் ஜானகி ஆண்டி. அதனாலதான் நீங்க இப்படி போட்டு அடிச்சீங்க. துப்பட்டாவை பொத்தி அடிக்கிறீங்க, கம்பளியை பொத்தி அடிக்கிறீங்க. திருட இல்ல நான் சொல்ற குரல் கூட உங்களுக்கு கேட்கல. நீங்க பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எல்லா வெறுப்பையும் காட்டிட்டீங்க. எனக்கு எப்படி வலிச்சது தெரியுமா? எனக்கு ரொம்ப வலிக்குது. என்ன மன்னிச்சிருப்பா, நீ இந்த நேரத்துல இப்படி வருவேன்னு எனக்கு தெரியல. அடி பலமா பட்டுருச்சா? ஆமா, கொஞ்சம் அடிபட்டுருச்சு. ஆனா அட்லீஸ்ட் நீங்க ரொம்ப நல்லவங்க. என்கிட்ட அடிபட்டுருச்சா இல்லையான்னு கேட்டீங்க. ஆனா இங்க இருக்க ஒருத்தவங்களுக்கு என் மேல அக்கறையே இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு இன்னும் வலிய கொடுக்குறாங்க. இந்த நேரத்துல இந்த ராத்திரியில எங்க வீட்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க சமீர்? ஸ்ருதி, அவனுக்கு ரொம்ப வலிக்குதான். நீ எதுக்கு அவன்கிட்ட இப்படி பேசுற? தேங்க்யூ ஜானகி ஆண்டி, என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்காக. இங்க பாரு, இரு, நான் போய் உனக்கு தண்ணி கொண்டு வரேன். இந்த குடிப்பா தண்ணி. தேங்க்யூ. ஸ்ருதி, இங்க பாரு, உன் ரூம்ல வலி மருந்து இருக்கு. போ, அத கொண்டு வா. ஏன் நிக்கிற? போயே. என்னாச்சு ஜானகி ஆண்டி? ஏன் இப்படி பாக்குறீங்க? என்கிட்ட உண்மையை சொல்லு. என்ன? நீ இப்படி அடியெல்லாம் ரொம்ப வாங்கிக்கிட்டு வலி மருந்தையும் போட்டுக்கிட்டு இங்க இருந்து போகிறதுக்கா வந்த? இல்லல, அப்புறம் என்ன? போ, எதுக்காக வந்தியோ அதை செய்யி. நீ என்ன பாத்துக்கிட்டே இருக்க? எனக்கு தெரியும், நீ ஸ்ருதி கிட்ட மனசுல இருக்கிறத சொல்ல வந்திருக்க. இங்கேயே நின்னுக்கிட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்க? போயே. சரி, இங்க பாரு, நான் பால்ல மஞ்சத்தூளை கொதிக்க வச்சு கொண்டு வரேன். என்கிட்ட நிறைய டைம் இருக்கு. நான் இல்லாத நேரத்துல வந்து வெளியே முடிச்சுக்கோ. போ, போய் உன் மனசுல இருக்கிற விஷயத்த சொல்லு. இரு, இங்கிலீஷ்ல என்ன சொல்வாங்க? பிஸ்ட் ஆஃப் லக். ஜானகி ஆண்டி, பெஸ்ட் ஆஃப் லக் இல்ல, பெஸ்ட் ஆஃப் லக். அதுதான். உனக்கு புரிஞ்சிருச்சுல்ல? புரிஞ்சிருச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. போ. சரளா ஆண்டி எங்க? அதுவா, உனக்கு உண்மையிலேயே அதிர்ஷ்டம் தான். சரளாக்கா கிராமத்துக்கு போயிருக்காங்க, அவங்க வீட்ல இல்ல. வாய்ப்பை சாதகமா பயன்படுத்து. போ. இங்க இல்லையே. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்க வச்சிருக்காங்க? தேங்க்யூ சரளா ஆண்டி, தேங்க்யூ தேங்க்யூ. ஓ, என்ன எதுக்கு கட்டி பிடிக்கிற? அவளை போய் கட்டி பிடி. போ, அவளதானே கட்டி பிடிக்க வந்த. போ. ஓகே ஓகே ஓகே. ஜானகி ஆண்டி, ஓ இப்பதான் புரியுது. உன்னை ஜானகி ஆண்டி தானே என்கிட்ட பேசுறதுக்காக இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. சமீர், நீ இங்க வந்துட்டதால நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோட அக்கா எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். சோ இப்பவாது உனக்கு நான் ஏன் இவ்ளோ பெரிய ஸ்டாண்ட்ல இருக்கேங்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னோட அக்கா தான் என்னோட லைஃப் லைன். அவங்க தான் என்னோட வாழ்க்கை. 2 வருஷத்துக்கு முன்னாடி நீயும் உன்னோட வீட்டு ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து என் அக்காவை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளினீங்க. யாருமே அக்காவை நம்பல. உன்னோட ஃபேமிலியும் நம்பல, நீயும் நம்பல. அன்னைக்கு உங்களாலதான் என்னோட அக்கா இந்த ஊரை விட்டே வெளியே போனாங்க. 2 வருஷம் எங்களை விட்டுட்டு பிரிஞ்சு எங்களை பார்க்க கூட வரல. சோ ப்ளீஸ்,
நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு டான்ஸ் வீடியோ அனுப்பிட்டு இந்த ராத்திரியில என்னோட வீட்டுக்குள்ள திருட மாதிரி குதிச்சுட்டா நான் எல்லாத்தையும் மறந்துடுவேனா? இதெல்லாம் நான் பெரிய விஷயமாவே எடுக்கல. ஏன்னா 2 வருஷம் முன்னாடி நடந்ததை நான் எதையும் மறக்கல. யாருமே நான் சொன்னதையும் நம்பல, என்னோட அக்காவையும் நம்பல. சோ ப்ளீஸ், எப்பெல்லாம் நான் உன்னை பாக்குறனோ என்னோட பாஸ்ட் எல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. 2 வருஷம் முன்னாடி நீ சொன்னது எல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. நான் பாஸ்ட மறக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எல்லாமே ஞாபகம் வருது. அதோட மன்னிப்பு நீ என்கிட்ட இருந்து எதிர்பார்க்காத. அதுவும் இல்லாம இது யாருடைய நம்பர்? இது டாக்டரோட நம்பர். உனக்கு ரொம்ப அடிபட்டுக்குன்னா நீ போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கோ. நான் ஃபீஸ் பே பண்ணிடுறேன். அப்புறம் ஒருவேளை உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு இப்படி அடிபட்டதை பார்த்து நான் கஷ்டப்படுவேன் இல்லைன்னா மாறுவேன்னு நினைச்சேன்னா ப்ளீஸ் நீ ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒரு பர்சன் கூட இதனால மாறல. நான் ஜஸ்ட் பிகாஸ் என்னோட அக்கா உங்க குடும்பத்தோட மருமக, அதனாலதான் நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாம இருக்கேன். இல்லைன்னா நான் இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட நீ யாருக்குமே தெரியாம எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்க, பூட்டை உடைச்சி இந்த மாதிரி வந்ததுக்கு உன் பேர்ல என்னால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். இந்த விஷயத்துக்காகவே உன்னை ஜெயில போடுவாங்க. நான் சொல்றது புரியுதுல உனக்கு? என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜானகி ஆண்டி, நான் உங்களை எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். குட் நைட். நான் என்னமோ நாம நார்மலா பிஹேவ் பண்ணலாம், நார்மலா பேசலாம்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. ரொம்ப தப்பான எண்ணம். ரொம்ப இப்படிலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி, குட் நைட். குட் நைட். ஸ்ருதிங்க பாரு, நான் என்ன சொல்றேன்னா சமீருக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனசு. குட் நைட் ஜானகி ஆண்டி. உங்களுக்கு என்ன தெரியும் ஆண்டி, நான் சமீர் கிட்ட பேசின விதத்தை வச்சு என்ன தப்பா நினைச்சிருப்பீங்க. ஆனா எனக்கே பிடிக்கல ஆண்டி. என்ன பண்றது? அவனோட கண்டிப்பா என்னால நட்பை தொடர முடியாது. ஏன்னா அவனுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல. அவனோட என்னால தொடரவே முடியாது ஆண்டி. குட் நைட். பிரீத்தாவும் அவ ரூம்ல இருக்கா, எல்லாரும் அவங்க ரூம்ல இருக்காங்க. அப்ப பேஸ்மெண்ட்டுக்கு யார் வந்திருப்பா? யாரா இருக்கும்? எனக்கு எதிரா யார் போறது? அது யாரு? என்ன கண்காணிக்கிறது யாரு? அது யாரா இருக்கும்? பிருத்வி, ஒரு நிமிஷம். பிருத்வி, நான் உங்ககிட்ட சாரி சொல்லதான் வந்தேன். இங்க பாருங்க, நீங்க என்னுடைய ஹஸ்பண்ட். நீங்க எனக்கு என்னோட நல்லதுக்காக தான் புரிய வைக்க முயற்சி பண்ணீங்க. ஆனா நான் தான் குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டேன். நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. பிருத்வி, நீங்க எனக்காக என்னென்னமோ செஞ்சிருக்கீங்க. ஃபேமிலிக்காக, என் அப்பாக்காக செஞ்சிருக்கீங்க. உண்மையை சொன்னா நீங்க திட்டினீங்களா, அதனால நான் ஒன்னும் அழல பிருத்வி. எனக்கு ஏன் அழ வந்தது தெரியுமா? எனக்கு என்ன நினைச்சுதான் அழுக வந்தது. தேவையில்லாம உங்களை கஷ்டப்படுத்தி நானும் கஷ்டப்பட்டு இப்ப எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு பிருத்வி. நீங்க எனக்காக என்னென்னமோ செஞ்சிருக்கீங்க, என் ஃபேமிலிக்காக செஞ்சிருக்கீங்க. எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு. நானும் ஒரு நல்ல வைஃபா இருக்கணும், என் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணணும், எப்பவுமே கவசமா அவர் முன்னாடி நிக்கணும். ஐ ப்ராமிஸ் யூ பிருத்வி, இனிமே நீங்க மேல என்னைக்கும் கோவப்பட மாட்டீங்க. உங்களுக்கு தேவைப்படுற சப்போர்ட், கான்ஃபிடென்ட் எல்லாமே என்கிட்ட இருந்து கிடைக்கும். நான் என்னைக்குமே உங்களை சந்தேகப்பட மாட்டேன். என் ஃபேமிலியை நேசிக்கிறீங்களா இல்லையான்றத நான் டவுட் பண்ண மாட்டேன். நீங்க கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி நடந்துக்க மாட்டேன். ப்ளீஸ் பிருத்வி, என்ன புரிஞ்சுக்கோங்க. கிருத்திகா, காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது, எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப நீ பாட்டுக்கு வந்து நான் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன்னு சொல்றேன், சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்றேன், எனக்காக ஸ்டாண்ட் பண்ணுவேன்னு சொல்றேன். போக போக இன்னும் நிறைய சேலஞ்சஸ் வரும். அப்ப நம்ம அதை பார்க்கலாம்.
நீ எப்படி ரியாக்ட் பண்றங்கிறதையும் பார்க்கலாம். ஐ எம் so proud of myself. என்ன மாதிரி கேம் விளையாடுற பிரித்தி மல்ஹோத்ரா? இப்ப இந்த கிருத்திகா ஃபுல்லா உன் கைக்குள்ள இருக்கா. இந்த லேடிஸ சும்மா சொல்லக்கூடாது. புருஷன் நல்லவனோ கெட்டவனோ எப்படி இருந்தாலும் சரி, அவனுக்கு மனசுல இடம் கொடுத்துருவாங்க போல இருக்கே. இவ கூட எனக்காக அவ மனசுல இடம் கொடுத்துட்டா. ஆனா நான் இவங்க எல்லாருக்கும் நான் என்னெல்லாம் பண்ணங்கிறத இந்த முட்டாள் மறந்துட்டா. இம்ப்ரெசிவ். முதல்ல எனக்கு அக்ஷயோட கல்யாணம் நடக்க இருந்துச்சு. அதுவும் எனக்கு வேல்யூவே தெரியாத ஒரு ஆளு. ஆனா நீங்க இருக்கீங்களே பிருத்வி, நீங்க என் மேல நிறைய லவ் வச்சிருக்கீங்க, நிறைய ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்க. எனக்கு ஒருத்தரோட சப்போர்ட் தேவைப்படும் போது நீங்க எனக்கு துணையா நின்னீங்க. சோ இனிமே நானும் உங்களுக்கு எப்பவுமே துணையா இருப்பேன். உங்க கிருத்திகா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க பிருத்வி, அந்த ரியாக்ஷனை பார்த்து நீங்க ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவீங்க.